Hi dears, welcome back to Mugunda Creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ரொம்பவே ஃபாஸ்டா செய்யக்கூடிய சிம்பிளி சாம்பார் குழம்பு தாங்க. இந்த சாம்பார் குழம்பு ரெசிபி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடியது. இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, இதை நம்ம வந்து ஆஸ் யூஷுவலாக எப்பவும் போல் நம்ம வைக்க போகிறது இல்லை. தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு ரொம்பவே 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம காய்கறி வந்து பூ போல் வந்துடுதுங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு கேஸ் வந்து ரொம்பவே மிச்சமாகுங்க. இந்த ரெசிபி வந்து இந்த சாம்பார் குழம்பு உங்களுக்கு வீட்டில் பொங்கல் வச்சாலும் சரி, இட்லி வச்சாலும் சரி, தோசை வச்சாலும் சரி, நீங்கள் எந்தெந்த மெனுவோட நீங்கள் சாம்பாரை மேஷ் பண்ணி சாப்பிட்றீங்களோ அந்த காம்பினேஷன் ஃபுட்டுக்கு வந்து இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நான் இன்னைக்கு இந்த சாம்பார் வந்து சாதத்துக்கு தான் ரெடி பண்ணுறேன். இதில் மெயினாக நான் என்ன பண்ணுறேன்னா 100 பருப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நான் 100 தாங்க யூஸ் பண்ணுறேன். அந்த 100 பருப்பு போட்டனால எப்படி நமக்கு வந்து குழம்பு ரொம்ப கன்சிஸ்டன்சி திக்காக வரும்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக திக்காக வருங்க. ஏன்னா இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வேக வச்சு, ஏன்னா ரொம்ப வேக வைக்கிறது இல்லை, லைட்டாக தாங்க வேக வைக்கிறேன். அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாதி வேக்காடை தான் நான் இப்படி பண்ணுறதுனால பச்சை ஸ்மெல் அடிக்கும் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக பருப்பு வந்து பச்சை ஸ்மெல் அடிக்காதீங்க. ஏன்னா நம்ம அதை மிக்ஸில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல தான் கொட்ட போகிறோம். காய்கறி வந்துட்டு இருக்குங்களா, அதில் அதை மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் இதுவும் சேர்ந்து சீக்கிரம் வந்துடுது. அப்படி பண்ணுறதுனால பச்சை ஸ்மெல் சீக்கிரமாக நமக்கு போயிருதுங்க. ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே, வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பாரில் மெயின் ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் தனியாகவே ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுட்டு இப்போ லாஸ்ட்டில் பருப்போடு நம்ம வந்து மெர்ஷ் பண்ணிக்கிட்டோன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகும். அதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் சூடானதும் அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சு தான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டிருக்கேன். அது கூட ஒரு முருங்கைக்காவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு. அப்புறம் 10 பல்லு பூண்டு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் உருளைக்கிழங்கு தான் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், நான் போடலை. இது கூட பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பருப்பு வந்து நம்ம குறை நம்ம பாதி வேக்காடு வேக வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில், அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா இது ரொம்பவே நமக்கு வந்து கேஸ் மிச்சம் பண்ணுறதுங்க. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப வேக வச்சுட்டு நம்ம அப்புறம் காய்கறி வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க, லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வெஜிடபிள்ஸ் நமக்கு வெந்த பிறகு அது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்ச பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ரொம்பவே கேஸ் மிச்சமாகுங்க. இப்போது வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சுருக்கோம். அதை இதில் மாற்றிட்டு இப்போ நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை அதிலேயே ஊற்றிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்னு பாருங்கள். இதுக்கு தேங்காய்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பொங்கலுக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் இட்லிக்கும் ஊற்றிக்கலாம், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் நல்லா கொஞ்சம் கம்மியாக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாங்க. டக்குன்னு இட்லியும் தோசையும் பண்ணச்சுல இந்த குழம்பு ஒரு சைடில் வச்சுட்டே இருந்தேன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இது கூடவே மல்லித்தூள் வந்து 1.5 to 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காஞ்ச மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து சாம்பார் தூள், நம்ம கடையில் சாம்பார் பொடி இருக்குங்களா, அதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஜீரகத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாம்பார் தூள்லேயும் ஆல்ரெடி ஜீரகத்தூள் இருக்குங்க, அதனால் அதோடைய அளவை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இங்கே பருப்பு கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன். ரொம்பவே 100 பருப்பு கூட இருக்காதுங்க, அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சி போடுறதுனால ரொம்பவே கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக் பதமாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிசை பண்ணி இதில் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதும் அது கூடவே வெங்காயம் கருவேப்பிலை அதையும் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அந்த பருப்பு குழம்புல ஊற்றிடலாம். பாருங்கள், குழம்பு ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே இந்த தாளிசத்தை ஊற்றி இது மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பருப்பு மிக்ஸ் பண்ணி நம்ம போட வேண்டிய மசாலாவை போட்டு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும் காய்கறி வெந்த பிறகு. பாருங்கள் தக்க தக்கன்னு கொதிக்க பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு சட்டுன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவீங்க நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணால் மட்டுமே நான் எப்போ நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.